அஜித் ஃபேன்ஸையும் அஜித்தையும் ரஜினி ஃபேன்ஸையும் ரஜினியை திட்டிட்டு இருந்தவன் தானே. முந்தானத்து வரை அதான் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு வந்துட்டீங்கன்னா அவன் தெரிஞ்சிருவானா? அவர் நடிகரா இருக்கும்போது ரஜினியை திட்டினா, அஜித்தை திட்டினா, அவங்க ஃபேன்ஸை திட்டினா, இங்க வரும்போது திமுக திட்டுவான், அதிமுக திட்டுவான். யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ நான் இப்ப இந்த வீடியோ பார்த்து என்ன திட்டுவான், உங்களை திட்டுவான். ஏன்னா அவன் திட்டியே வளர்ந்துருக்கிறான். அவன் தன்னுடைய நடிகனுடைய நல்ல விஷயங்களை சொல்லி அந்த புகழை பரப்புற வேலையை மட்டும் செய்யாம அவன் எதிர்த்து செய்ய திட்டியே வளர்ந்துருக்கிறான். இப்ப நாச கமல் ஃபேனா கமல் சாரை வந்து போழ்ந்துருக்கிறோம். ஆனா ரஜினி சார் திட்டே இருக்க மாட்டோம். ரொம்ப ரேரா எப்போ வச்சு முக்கியமான விமர்சனம் மட்டும் பண்ண தாண்டி திட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? ஆனா நீங்களும் அதுதான். ஸோ ஆனா இவனுக்கு அது இல்லை. அவன் எதிர்த்த விஜய்க்கு எதிராக யாரான்னு திட்டம், சும்மா இருக்க சிவகார்த்தினே போட்டு திட்டுறான். விமர்சனங்களை எதிர்கொள்ள துணிச்சலும் தைரியமும் இல்லாத ஒரு இடம் அதை பார்த்துக்கலாமா? ஏன்னா விமர்சனங்களை எதிர்கொள்ள பழகல. அவன் இப்பதான் அரசியலுக்கு வர்றான். இன்னைக்கு சொன்னா தெரிஞ்சிருவானா? அப்ப அவ்வளவு தூரம் வளர்த்து விட்டு இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. ரஜினி எங்கேயாவது சொல்லியிருக்காரு என் ஃபேன்ஸ் யாரும் இது மாதிரி போய் திட்டாதீங்க, விஜய் திட்டாதீங்கன்னு யாராவது சொல்லியிருக்காரு? சொன்னதே இல்லை. நான் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்றேன். இந்த கமர்ஷியல் ஸ்டார்ஸ் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க மென்டாலிட்டி எப்படித்தான் அவங்க பேச விட்டு பாலாபிஷேகம் பண்ண விட்டு சாக விட்டு அவன் வெயில்ல பின்னாடி ஓட விட்டு பார்த்து பழகணும்.